ஹை கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் யூஎஸ்ஏ உடைய வார் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, நம்மளுடைய நிஃப்டி வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதை பற்றின ஒரு அனலைசஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நிஃப்டி என்ன நிலமையில் இருக்குது, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் யூஎஸ்ஏ வார் சுச்சுவேஷன் வந்து மார்க்கெட்டை வந்து இம்பேக்ட் பண்ணிகிட்டு இருக்கு, ஆயில் மார்க்கெட் இம்பேக்ட் பண்ணிகிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 48 ஹவர்ஸ் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு டெட்லைன் கொடுத்துருந்தார் ஈரானுக்கு. அதாவது வந்து 48 மணி நேரத்தில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்து, அதாவது இந்த நீர்வழித்தடம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது வந்து கப்பல்கள் வந்து முக்கியமாக வரக்கூடிய ஒரு சின்ன குறுகலான ஒரு வழி. அது வந்து ஈரானுடைய எல்லைக்குட்டியே வரும். ஸோ ஈரான் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அது வந்து 20% ஆயில் மார்க்கெட் வந்து குளோபல் லெவலில் ட்ரேட் ஆகுது, ஒரு முக்கியமான ஒரு பகுதி. சரிங்களா? அது அது அடிச்சு அதில் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா வேர்ல்டு லெவலில் எல்லா சப்ளை செயினும் பாதிக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்து ஈரான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் வெப்பனாக வந்து வச்சுருக்காங்க, அதை பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போது 48 மணி நேரத்தில் எல்லா ஷிப்பையும் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணலை அப்படின்னா நாங்கள் ஈரானுடைய பவர் கிரிட், அதாவது ஈரானுக்கு மெயினாக பவர் சப்ளை வருது இல்லையா, நம்ம வந்து யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் பவரு, கரண்ட் ஆஃப் எல்லாமே எதுவுமே ஒர்க் ஆகாது. ஒரு 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 10 நாளைக்கோ ஒரு மாதத்துக்கோ இல்லை ஒரு வருஷத்துக்கோ எதுவுமே கரண்ட்டே இருக்காது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நம்ம? ஸோ இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அதனால் 48 மணி நேரத்தில் அது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கம்ப்ளீட்டாக எல்லா நாட்டுக்கும் ஓப்பன் பண்ணி விடலை அப்படின்னா நாங்கள் வந்து மெயினாக பவர் கிரிட் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இதுக்கு ஈரான் வந்து என்ன ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இஃப் அட்டாக்டு, அதாவது வந்து ஈரான் வந்து யூஎஸ் வந்து 48 மணி நேரத்தில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பவர் கிரிட் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் வந்து யூஎஸோடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அழிச்சிருவோம், அது எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுவோம். அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பன் ஆகாது, ஸோ கம்ப்ளீட்டாக இழுத்து மூடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு 5-6 விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதை சொன்ன உடனேயே நீங்கள் அட்டாக் பண்ணி பாருங்கள், நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லி ஈரான் சொன்ன உடனேயே அடுத்து என்ன பண்ணிட்டாரு ட்ரம்ப் வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே வச்சுருக்காரு இல்லையா, ட்ரம்ப்பு பேக் பல்ட்டி. ஸோ இதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜி. அது வந்து என்னென்னா ட்விட்டரில் அப்பப்போ பல்ட்டி அடிச்சுட்டே இருக்கிறது. உடனே வந்து 48 மணி நேரம் டெட்லைனை வந்து நான் 5 நாளாக நீடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் அந்த 48 மணி நேரம் முடியறதுக்குள்ளேயே திருப்பி அந்த 48 மணி நேரம் டெட்லைனை வந்து 5 நாளாக வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அந்த 5 நாள் வந்து ஈரானுக்கு வந்து டைம் கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன உடனே இந்த 48 மணி நேரங்கிறத சொன்ன உடனேயே ஈரான் வந்து நெகோசியேஷனுக்கு வந்துட்டாங்க, எனக்கு கால் பண்ணாங்க, நான் கால் பண்ணல, ஈரான் தான் எனக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இதை வந்து சொன்ன உடனேயே என்னாச்சுன்னா ஈரான் வந்து ஒரே விஷயம் தான் சொன்னாங்க, அவங்களுடைய நியூஸ் சேனலில் சொன்னாங்க, நாங்கள் எதுவுமே ட்ரம்ப்புக்கோ இல்லை யூஎஸ்க்கு நாங்கள் கால் பண்ணல, நெகோசியேஷன் எதுவுமே நாங்கள் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இது ஈரான் வந்து மறுத்துட்டாங்க. ஸோ ட்ரம்ப் யாரு கூட நெகோஷியேட் பண்ணார், எந்த அத்தாரிட்டி கூட நெகோஷியேட் பண்ணாருங்கிறது இது வரைக்கும் எல்லாருமே கேட்குற கொஸ்டின். அதாவது வந்து என்னென்னா ட்ரம்ப் வந்து நெகோஷியேட் பண்ணுறாங்கன்னா யார், ஈரான் சைட்லேருந்து யார் நெகோஷியேட் பண்ணா, மோசதபாய் கமானி, அதாவது வந்து அலி கமானியோட பையனா, இல்லை வந்து வேற யார் வந்து நெகோஷியேட் பண்ணா அப்படிங்கிற கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணவே இல்லை ட்ரம்ப்பு. வழக்கம் போல் வந்து அதோட முடிஞ்சது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் கரண்ட்டாக லாஸ்ட்டாக முடிஞ்ச சுச்சுவேஷன். இப்போ இந்த 5 நாள் டெட்லைன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண வாரம் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம், அதாவது வந்து ஒரு சீஸ்ஃபயர் மாதிரி, யூஎஸ் வந்து இனிமேல் அட்டாக் பண்ணாது, 5 நாளைக்கு வந்து டெட்லைனில் அட்டாக் பண்ணாது, அந்த 5 நாளைக்குள்ளே இவங்க எல்லாருமே நெகோஷியேட் பண்ணி ஈரான் வந்து எங்களுடைய வழிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதான் லாஸ்ட்டாக முடிஞ்சது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த சுச்சுவேஷன் எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த ட்ரம்ப் வந்து 5 நாள் பேக் பல்ட்டி அடித்தார் அப்படின்னா, இவங்க வந்து கிளியராக ஈரான் வந்து சொல்லிட்டாங்க 48 மணி நேரம் டெட்லைனில் வேலைக்கு. இந்த மாதிரி டெட்லைன் வந்து இவர் ட்ரம்ப் வந்து கொடுக்கறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஓகேங்களா? ஒரு ரஷ்யாவுக்கு வந்து ஒரு 10 டெட்லைன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாரு, 10ல் எதையுமே அவங்க மதிக்கலை. இந்த டெட்லைனை விட்டு பேக் அடித்தது பூரா ட்ரம்ப்பே தான். நாங்கள் டெட்லைன் கொடுத்தது போக டெட்லைன் இவரே வந்து பேக் அடித்து மாற்றிடுவார். கேட்டால் வந்து நாங்கள் வின் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து இந்த சுச்சுவேஷனை சால்வ் பண்ணிட்டோம், அவங்க வந்து இறங்கி வந்துட்டாங்க, என்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இது வந்து ட்ரம்ப்புடைய ஹேபிட்டுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். க்ரெடிபிலிட்டி கிடையாது அவருடைய வார்த்தையில். ஸோ இருந்தாலும் வந்து என்னென்னா அந்த போஸ்ட் டாட்டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் வந்து பொதுவாக ஒன்று சொல்லுவேன், என்னென்னா போஸ்ட் டாட்டாய்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா
ஒரு ஆமையை வந்து ஆமை வந்து உங்களுக்கே தெரியும், அந்த ஆமையை வந்து ஒரு நடக்க விட்டிங்கன்னா கால் வந்து அகலமாக இப்படி இருக்கும் இல்லைங்களா? ஆமையோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதை தூக்கி இந்த கால் தரையில் படுறதுனால தான் இந்த ஆமையினால் மூவ் ஆக முடியும். இந்த ஆமையை தூக்கி ஒரு போஸ்ட் கம்பத்தில் வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு போஸ்ட் கம்பத்தில் இப்படி கரெக்டாக வச்சிட்டிங்க, அதாவது நான் கரெக்டாக ட்ரா பண்ணல, இப்படி வயிற்றுல மட்டும் படுற மாதிரி, அதாவது இந்த கம்பம் வந்து வயிற்றுல மட்டும் படுற மாதிரி வச்சிட்டிங்க. இந்த நாலுமே தரையில் முட்டாது, 4 காலுமே தரையிலே முட்டாது, இந்த கம்பத்துலேயும் முட்டாது. இந்த கம்பம் வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தரையிலேருந்து இப்படி இருக்குது, இந்த இடத்துல இப்படி வச்சிட்டிங்கன்னா அது சும்மா காலை ஆட்டிகிட்டே தான் இருக்குமே தவிர அந்த இடத்த விட்டு போகாது. ரைட்டா? ஸோ இது வந்து போஸ்ட் டாட்டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் முன்னாடியே வந்து ட்ரம்ப்பை பற்றின ஒரு அவர் பிரசிடென்ட்ஸ் ஆனதுக்கப்புறமே நான் வந்து முக்கியமான ஒரு கான்செப்டாக இதை வந்து யோசித்தது. இது வந்து எல்லாருமே தெரிஞ்ச கான்செப்ட் தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆமை வந்து கண்டிப்பாக இந்த கம்பத்து மேலே இப்படி இங்கே ஏறி இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. கரெக்டுங்களா? ஏன்னா இந்த ஆமை வந்து இப்போ எப்படி இந்த மாதிரி கம்பத்தில் ஏறி அந்த கம்பத்து மேலே இப்படி போய் உட்காருங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அதை யாராவது ஏற்றி விட்டுருக்காங்க, சரிங்களா? ஒன்று. 2வது பாயிண்ட் வந்து என்னென்னா, அது இந்த ஜென்மத்தில் அது கீழே இறங்கவும் முடியாது, அது எங்கேயும் நகரவும் முடியாது. அதை எடுத்து நம்ம கீழே விட்டா தான், யாராவது இறக்கி விட்டா தான். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆனது அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டண்ட்டான நிறைய ஒரு அனலிஸ்டெல்லாம் சொன்னது, ஜியோபொலிட்டிக்கல் அனலிஸ்ட். எப்படின்னா, அவர் யார் அங்கே ஏற்றி விட்டாங்கன்னு தெரியல, அவர் அங்கே போய் என்ன பண்ண போகிறாருன்னு அவருக்கு தெரியாது, அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன 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 நடக்க போகுதுன்னு அவருக்கும் தெரியாது. ஸோ இது வந்து ஒரு போஸ்ட் டாட்டாய்ஸ் கதை தான் அப்படிங்கிற ஒரு இதை எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. ஒரு என்ன சொல்கிறது, கம்பேரிசன், சினாரியோ கம்பேரிசன் பண்ணுற சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரம்ப் வந்து இந்த மாதிரியான ஒரு டைப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்னன்னா, அமெரிக்கா வந்து லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. அதாவது அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கானமி, அவங்களுடைய நிறைய விஷயங்கள் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ணாங்கன்னா அது வந்து அமெரிக்காவுக்கு சேர்ந்து தான் டேமேஜ். ஸோ அவங்க லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஈரானை வந்து அட்டாக் பண்ணி அவங்களுடைய லீடர்ஸ் எல்லாம் கொன்று ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுடைய அந்த ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ரேஷன், அதாவது கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களை எல்லாத்தையும் தூக்கிட்டு புதுசாக ஒரு அரசியல் தலைமையும் புதுசாக வந்து ஒரு ஆர்டரையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் வந்து ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாக வந்து இன்னொரு நியூ கவர்மெண்ட், சரிங்களா? அந்த கவர்மெண்ட் வந்து யூஎஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கணும், யூஎஸ்க்கு எல்லாமே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான கவர்மெண்ட். ஸோ இது வந்து கொண்டு வரணுங்கிறது. இப்போது இதை கொண்டு வந்தாங்கன்னா இவங்க எல்லாருமே ஃபெயிலியர் ஆயிடுவாங்க, சரிங்களா? இந்த அசிமெட்ரி வார்ஃபேர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அதாவது எனக்கு லாஸ் ஆகிறதுக்கு இதுக்கு மேலே எதுவும் இல்லை, ஆனால் கெயின் ஆகிறதுக்கு நிறைய இருக்குது. அப்போது இதை தான் வந்து இவங்க ப்ளே பண்ணுறாங்க. யார்? ஈரான். ஏன்னா இந்த அசிமெட்ரிக் வார்ஃபேர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இனி வந்து என்ன வந்தாலும் கெயின் தான். அதனால் வந்து இனிமேல் இழக்கிறதுக்கும் இனிமேல் இது பண்ணுறதுக்கும் ஒன்றுமே இல்லை. அப்படியே வந்து அவங்க இருந்தாலும் அந்த ரெஜிம் சேஞ்ச் காப்பாற்ற முடியுமான்னு தெரியாது. ஸோ ரெஜிம் சேஞ்ச் போச்சுன்னா ஆட்சியே போயாச்சுன்னு அர்த்தம். அப்படிங்கும்போது அவங்க எதுக்காக இதுக்கு மேலே அவங்க வெயிட் பண்ணணும்? ஸோ அதனால் அவங்களுடைய சிம்பிளான லாஜிக் ஒன்று தான், எதிர்த்து அடிக்க வேண்டியது தான், என்ன நடந்தாலும் ஓகே. அதனால் இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஈரானுக்கு வந்து இந்த அசிமெட்ரிக் வார்ஃபேரில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன். இந்த 5 நாள் பாசிட்டிவ் எடுத்ததுனால 5 நாள் வந்து எதுவும் வார் நடக்காது அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து இதை ஒரு பாசிட்டிவ் டேர்ம்ஸில் எடுத்திருக்கு. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பொட்டன்ஷியல் சினாரியோ அடுத்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ் வந்து ப்ரிப்பேர் ஃபார் அனதர் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இந்த 5 நாளுங்கிறத நம்ம ட்ரம்ப் பேக் பல்ட்டி அடித்ததை ட்ரம்ப் மட்டுமே வச்சு நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா அங்கே மிலிட்ரி பீப்புள்ஸ் இருப்பாங்க, அங்கே வந்து நிறைய இன்டெலிஜென்ட்டான பீப்புள்ஸ் வந்து சுற்றி இருப்பாங்க. அதனால் இந்த 5 நாளுங்கிறது ஒரு டைம் பை பண்ணுறதுக்கு தான் இந்த விஷயங்கள் நடக்குது. இந்த டைமை பை பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு என்ன ஸ்ட்ராட்டஜியில் இவங்களை ஈரான் அட்டாக் பண்ணலாம், இல்லை பேக் சேனலில் வேறு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களா, ஹெவியாக அட்டாக் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினாரியோ வந்து அவங்க யோசிக்கிறதுக்கும் அதை பிளான் பண்ணுறதுக்கும் அந்த 5 நாள் டைம் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில பார்ட்டிஸ் சொல்கிறாங்க, அனலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த 5 நாள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஆரம்பகட்ட கிவப்பாக இருக்கலாம். அதாவது வந்து இப்படி தான் ஒரு சீஸ் ஃபயருங்கிற மாதிரி ஒரு 5 நாள் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த 5 நாளை இன்னொரு 5 நாள்னு எக்ஸ்டெண்ட் பண்ணுற சொல்லுவாங்க. அப்புறம் அந்த 5 நாளை திருப்பி இன்னொரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா கடைசியில் மாதக்கணக்கில் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் வந்து
நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சைலண்ட் வார் நடக்கும். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணது கூட சீஸ்ஃபயரில் தான் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கோம், இந்த வார் இன்னும் முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அது என்னன்னா எப்போ வேணாலும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு லைம் லைட்டில் வச்சுருப்பாங்க. அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்படியே சாப்டர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. இது வந்து கிவ் அப் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா ட்ரம்ப்பை பத்தி உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஈஸியா போய் ஒரு ட்விட்டர்ல அவ்வளோதான் ஈரான் டெட்டு, ஈரான் வந்து முடிஞ்சு வச்சு, எந்த ஒரு ரீசன் எந்த ஒரு லாஜிக்கலும் இருக்காது. ஓகேங்களா? சும்மா ட்ரம்ப் வந்து திடீர்னு நாங்கள் தான் வின் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த எனக்கு தெரிஞ்சு இந்த 5 நாள் கழிச்சு ஈரான் வந்து நெகோசியேஷனுக்கு வந்தாங்க, அவங்கள 2 தட்டு தட்டினேன், அவங்க வந்து பயந்துட்டாங்க, அதனால வந்து அவங்களுக்கு ஓகே சொல்லிட்டாங்க இப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் அவருடைய ட்விட்டர் பதிவுகள்லாம் இருக்கும், நம்ம பார்த்தாலே தெரியும். ஸோ அப்படிங்கும்போது இனி வந்து அவங்க ஆல்ரெடி இந்தியன் எக்கானமி என்ன சொன்னார், திடீர்னு டெட் எக்கானமி அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மகிட்டயே வந்து சூப்பர் எக்கானமி, மோடி வந்து ரொம்ப எங்களுக்கு ஃப்ரெண்டு, எங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரியான டாபிக்ல தான் வருவார் ட்ரம்ப். ஸோ கிவ் அப் பண்ணுறதுக்கு தான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கண்டிப்பாக இதை வந்து சாதாரணமாக முடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த வார் தொடர்ந்து நடக்கணுமா நடக்க வேண்டாமா அப்படிங்கிறது வந்து யூஎஸ் கையில் இருக்குதோ இல்லையோ இஸ்ரேல் கையில் இருக்குது. ஏன்னா இஸ்ரேல் வந்து அவங்க அட்டாக் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னாலே இது வந்து ஒரு முடிவுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணுறதை நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா அப்படி நிறுத்துறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கல். வந்து அவங்க வந்து வார் பண்ணுறதே வந்து நாட்டுடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்காக தான். அதாவது இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு இருக்குமா இல்லையாங்கிற கேள்விக்குறியாயிடும் ஈரான் வந்து பவர்ஃபுல் ஆச்சு அப்படின்னா. அதுக்காக பயந்து தான் வந்து இஸ்ரேல் வந்து கிளியராக வந்து வார் நடத்திட்டு இருக்காங்க. யூஎஸ்க்கு வந்து ஒரு சப் பெனிஃபிட்ஸ் இருக்கே தவிர அவங்களுக்கு வந்து டைரக்டான இந்த வாரில் ஒன்றும் பெனிஃபிட்ஸ் கிடையாது. அதாவது வந்து அவங்க நாட்டுக்கு ஒன்றும் பெரிய அச்சுறுத்தல்லாம் கிடையாது ஈரான். ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து அவங்க நாட்டிலேயே நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நிறைய கவர்மெண்ட் அஃபிஷியலுமே சொல்லியிருக்காங்க, ஈரான் வந்து நமக்கு இம்மீடியட் த்ரெட்டே கிடையாது, எதுக்காக அவங்கள நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ இஸ்ரேலுடைய வாரத்தை நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த இஸ்ரேல் வந்து புஷ் பண்ணாங்க, அதாவது இந்த வாரம் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பாசிபிலிட்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிசிசி கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து இந்த வாரில் ஜாயின் ஆகிறதும் வார் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இதுக்கு ஒத்து வரலை அப்படின்னா இது வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து அடுத்து நடக்கக்கூடிய பாசிபிள் சினாரியோ. நிஃப்டியுடைய சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனில் இருக்குது. இப்போ நிஃப்டி வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனில் இருக்குது அப்படின்னா இது வந்து ரிவர்சல் கிடையாது, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் கிடையாது. இது அப் ட்ரெண்டில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஜோனில் இருக்குது. இந்த ஜோனில் வந்து எஸ்ஆர்னோ மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும் இது வந்து அங்கே பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ஆகணும். அதனால் இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் முடிஞ்ச இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஜோன். ஸோ இதை வச்சு நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது. இது வந்து மார்க்கெட் ரிவர்சலும் கிடையாது. பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கிறதுக்கான காரணம் இந்த 5 நாள் வாரம் வந்து ட்ரம்ப் வந்து ஸ்டாப் பண்ணதான். ஸோ இது வந்து ஒரு சஸ்டெயினபிளான ஒரு ஒரு விஷயமா எனக்கு தெரியல. இந்த 5 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா இந்த 5 நாளுமே வந்து மார்க்கெட் ஓப்பனில் இருக்கிற நாள். ஸோ இவங்க வந்து பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த 5 நாளுங்கிறது மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதனால் வந்து எக்கனாமிக்கலாக எதுவுமே பெருசாக பாதிப்படையாது. அப்புறம் சாட்டர்டே சண்டேல போட்டு பொழந்தெடுப்பாங்க. அப்புறம் வந்து மண்டேல வந்து மார்க்கெட் வந்து குப்புறக்க வந்து கிடக்கும். சரிங்களா? இதுதான் வந்து சம்டைம்ஸ் நடக்கக்கூடிய இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய விஷயம். அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக உடனே ஹோப்புக்கு போகாதீங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுடைய investorsthamil.com அப்படிங்கிற என்னுடைய வெப்சைட்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் எல்லா கோர்ஸும் நான் போட்டிருக்கேன். நான் என்னுடைய சஜஷன் என்ன சொல்லுவேன்னா investorsthamil.com investorsthamil.com. ஸோ எல்லாமே சேர்த்து போடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதுலேயே கூட பார்க்கலாம். ஸோ investorsthamil.com
தமிழ்.com இந்த வெப்சைட்டில் என்னுடைய கோர்சஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ரெக்கார்டட் கோர்ஸாக வேணும்னாலும் நீங்கள் இதில் வந்து கம்ப்ளீட்டாக சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் எல்லா கோர்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை லைவ் கிளாஸ் வேணும்னாலும் நீங்கள் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இதுலேயே லைவ் கிளாஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க எல்லா கோர்ஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக நான் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி, லைவ் ட்ரேடிங் ப்ராக்டிஸு, இதில் வந்து எல்லா கோர்ஸுமே நீங்கள் ஆர்டராக லேர்ன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஜீரோவாக இருந்தால் கூட கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.